அன்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேர்களை 2000 ஆண்டுகள் பாரம்பரியத்துக் கொண்டு விளங்கும் கத்தோலிக்க திருவையின் தலைமையிடம்தான் வத்திக்கான் நகரம். உலகின் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாய் அமைந்திருக்கும் இந்த வத்திக்கானை மையமாக வைத்து திருத்தந்தையர்களின் உலகளாவிய தொடர்பாடுகள் இருக்கின்றன, செயல் திட்டங்கள் நிறைவேறுகின்றன. அந்த வகையில் திரு அவை செய்திகள், திருத்தந்தையின் உரைகள், சந்திப்புகள், திருப்பயணங்கள், சமூக நேர்காணல்கள் என எண்ணற்ற நிகழ்வுகளை வாரந்தோறும் கொண்டு வருவதுதான் இந்த வத்திக்கான் டாப் 10. இன்றும் ஓர்பாலின தம்பதியரை ஆசீர்வதிப்பு தொடர்பான புதிய விளக்கம், ஈரான் மற்றும் நைஜீரிய குடும்பங்களுக்கு திருத்தந்தையின் ஜெபம், வத்திக்கான் அறிவித்திருக்கும் ஓவிய போட்டி என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள், இரு நிகழ்ச்சிகள் போகலாம். உலக அமைதி நாளான புத்தாண்டு நாளை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மூவேளை ஜெபத்தோடு தொடங்கி உலகெங்கும் அமைதி ஏற்பட அனைவரையும் ஜெபிக்க அழைத்தார். அந்த காணொலியை இந்த பகுதியில் பார்ப்போம். உலக அமைதி நாளன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புத்தாண்டை மூவேளை ஜெபத்துடன் தொடங்கி வைத்தார். இந்த இறைவேண்டலில் திருத்தந்தையுடன் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் திருப்பயணிகள் கலந்து கொண்டனர். இந்த சந்தர்ப்பத்தில் திரு அவை துன்பப்படும் நிக்கராகுவா மக்கள் மீதான தனது கவலையை திருத்தந்தை அவர்கள் பகிர்ந்து கொண்டார். ஆயர்கள் மற்றும் குருக்களின் சுதந்திரம் பதிக்கப்பட்ட நிக்கராகுவாவில் என்ன நடக்கிறது என்பதை நான் ஆழ்ந்த கவலையுடன் கவனித்து வருகிறேன். அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் அந்நாட்டிலுள்ள ஒட்டுமொத்த திரு அவைக்கும் ஜெபத்தின் வழியாக எனது நெருக்கத்தை வெளிப்படுத்துவதோடு இங்கு கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் என்னோடு இணைந்து ஜெபிக்க அழைக்கின்றேன். கடினமான தருணங்களை சமாளிப்பதற்கு உரையாடலின் பாதையை எப்போதும் தேடுவோம். நிக்கராகுவாவில் அமைதி நிலவ ஜெபிப்பதோடு உக்ரைன், இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்திலும் அமைதி நிலவ வேண்டும் என்ற தனது விருப்பத்தையும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளிப்படுத்தினார் என்பது கவனிக்கத்தக்கது. இரண்டாயிரத்தி 24 திருத்தந்தை அவர்களின் முதல் பொது பார்வையாளர்கள் சந்திப்பு எவ்வாறு அமைந்தது என்பதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். 2024 ஆண்டின் முதல் பொது பார்வையாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட 4000 திருப்பயணிகள் பலத்த கரவொலியுடன் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை வரவேற்றனர். அவர்களுக்கு வழங்கிய தனது வாழ்த்துரையின் போது இத்தாலிய மறைமாவட்டத்தின் இளையோருக்காக உரையாற்றினார். அப்போது நண்பர்களிடையே அமைதியையும் மகிழ்ச்சியையும் பரப்பும்படி கேட்டுக்கொண்டார். Avete capito bene? Non avete capito nulla. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த மறைக்கல்வி உரையில் ஒப்புரவு அருள் அடையாளம் குறித்து விளக்கினார். சோதனைக்கு எதிரான போராட்டம் வாழ்க்கையில் நிலையானது என்பதை அறியாமல் தன்னை தவறற்றவராக கருதும் கிறிஸ்தவர் இருளில் வாழ்கிறார் என்றும் கூறினார். உண்மையில் கிறிஸ்தவர்களின் ஆன்மீக வாழ்க்கை ஒரு அமைதியான அல்லது சவாலற்ற விஷயம் அல்ல. மாறாக அது தொடர்ச்சியான போராட்ட வாழ்வை கொண்டு வருகிறது. நாம் அனைவரும் சோதிக்கப்படுகிறோம். இந்த சோதனைகளில் வீழ்ந்து விடாமல் இருக்க போராட வேண்டும். உங்களில் யாராவது சோதிக்கப்படவில்லை என்றால் அவர்கள் இது ஒரு சிறந்த தருணம் என்று கருதட்டும். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மோதலில் உள்ள நாடுகளுக்காக, குறிப்பாக துன்புறுத்தப்பட்ட ரோஹிங்கியா இனத்தவர்களுக்காக சகோதரர்களே என்று இறைவேண்டல் செய்து தனது பார்வையாளர்கள் சந்திப்பை நிறைவு செய்தார். திருக்காட்சி திருவிழா திருப்பலியை வத்திக்கானில் நிறைவேற்றிய திருத்தந்தை அவர்கள் 3 ஞானியர்களின் நோக்கத்தை புரிந்து கொள்ள அழைப்பு விடுத்திருக்கிறார். அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். புனித பேதுரு பேராலயத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற திருப்பலியில் திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாட ஆயிரக்கணக்கானோர் கூடினர். 3 ஞானியர் பூமிக்குரிய விஷயங்களில் மட்டுமே கவனம் செலுத்தவில்லை என்றும் இந்த முன்மாதிரியை பின்பற்றுவது மனிதன் தனது இறை அழைத்தலை கண்டறிய உதவும் என்றும் திருத்தந்தை அவர்கள் தெரிவித்தார். நமது இருப்பின் உண்மையான அர்த்தத்தை திறக்கும் திறவுகோல் இதுதான். உலக காரியங்களின் குறுகிய எல்லைக்குள் நாம் வாழ்ந்தாலோ
தோல்விகள் மற்றும் வருத்தங்களின் பிணைய கைதிகளாக நாம் நடந்தாலோ, இன்றிலிருந்து நாளை இல்லாது போகும் உலகப் பொருள்கள் மற்றும் ஆறுதல்களுக்காக நாம் ஏங்கினாலோ, ஒளி மற்றும் அன்பை தேடுபவர்கள் போலல்லாமல் நம் வாழ்க்கை அணைக்கப்படுகிறது. தங்கள் நம்பிக்கையை கோட்பாட்டு ரீதியில் வைத்திருப்பதை தவிர்க்கவும், துணிந்து சேவை செய்து அதை செயல்படுத்தவும் திருத்தந்தை அவர்கள் கேட்டுக்கொண்டார். ஒவ்வொரு நாளும் நம்மை கடந்து செல்லும் முகங்களில், குறிப்பாக ஏழைகளின் முகங்களில் கடவுளை சந்திப்பது என்பது இன்றியமையாதது. உண்மையில் இறைவனுடனான சந்திப்பு ஒரு பெரிய நம்பிக்கையை திறக்கிறது. நம் வாழ்க்கை முறையை மாற்றவும் உலகை மாற்றவும் இது வழிவகுக்கிறது. திருப்பலிக்குப் பிறகு புனித பேதுரு சதுக்கத்தில் மூவேளை ஜெபத்திற்காக கூடியிருந்த திருப்பயணிகளை வாழ்த்திய திருத்தந்தை அவர்கள் 1964ஆம் ஆண்டு நடைபெற்ற எக்குமெனிக்கல் கூட்டத்தின் ஆண்டு நிறைவை நினைவு கூர்ந்தார். 60 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாட்களில் திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்களும் எக்குமெனிக்கல் முதுபெரும் தந்தை அதினகொரஸ் அவர்களும் எருசலேமில் சந்தித்தனர். பல நூற்றாண்டுகளாக கத்தோலிக்கர்களையும் ஆர்த்தடாக்ஸ்களையும் ஒதுக்கி வைத்திருந்த தகவல் தொடர்பு இல்லாத சுவரை அந்த சந்திப்பானது உடைத்தது. கிறிஸ்துவ ஒற்றுமைக்கான பாதையில் திரு அவையின் அந்த 2 பெரியவர்களின் வழிகாட்டுதலில் ஒன்றாக ஜெபிப்பது, ஒன்றாக நடப்பது, ஒன்றாக வேலை செய்வது என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். 3 ஞானிகளின் வருகை நாளானது புனித குழந்தை பருவ நாளை குறிக்கிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மறைபரப்பு பிராந்தியங்களில் உள்ள குழந்தைகளுக்கு தனது நன்றிகளையும் ஜெபங்களையும் தெரிவித்தார். இயேசுவின் திருமுழுக்கு நாளின் போது பின்பற்றப்படும் குழந்தைகளுக்கு திருமுழுக்கு அளிக்கும் வழக்கத்தை திருத்தந்தை அவர்கள் இந்த வருடமும் நிறைவேற்றினார். அந்த காணொலியை இந்த பகுதியில் பார்ப்போம். ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டவரின் திருமுழுக்கு நாளன்று செய்வது போல் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வத்திக்கான் ஊழியர்களின் குழந்தைகளுக்கு உலகின் மிகச் சிறந்த அமைப்புகளில் ஒன்றான சிஸ்டைன் சிற்றாலயத்தில் திருமுழுக்கு வழங்கினார். அந்த திருப்பலியில் மறைவுரை வழங்கிய திருத்தந்தை அவர்கள் புனிதத்தின் முக்கியத்துவத்தை மறந்துவிடாதீர்கள் என்று பெற்றோரிடம் கேட்டுக்கொண்டார். இந்த விழாவில் குழந்தைகள்தான் கதாநாயகர்கள். பேசட்டும், நடக்கட்டும், கூச்சலிடட்டும். அவர்களின் திருவிழா என்பதால் அவர்கள் பொறுப்பில் இருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கான மிக அழகான பரிசு. அவர்கள் இறைவன் அளிக்கும் நம்பிக்கையின் பரிசை பெறுவார்கள். சிஸ்டைன் சிற்றாலயத்தின் அமைப்பைக் கண்டு பயப்பட வேண்டாம் என்றும், குழந்தைகளை வீட்டில் வைத்திருப்பது போலவே இங்கும் கவனித்துக் கொள்ளுங்கள் என்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பெற்றோரிடம் கூறினார். குழந்தைகள் அழுதால் அழட்டும். தற்போதைக்கு அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களில் ஒருவர் இடையூறை தொடங்குவதற்கான குறிப்பை கொடுக்கலாம். அவர்கள் அழட்டும். அவர்கள் பசியாக இருந்தால் அமைதியாக இங்கே உணவளியுங்கள். அவர்களின் உடல் சூடாக இருந்தால் அவர்களின் ஆடைகளை களைந்து விடுங்கள். சில நேரங்களில் வெப்பம் அவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கலாம். திருமுழுக்கிற்கு பிறகு சில குழந்தைகள் அமைதியாக இருந்தனர். பின்பு பெற்றோரிடம் தங்கள் குழந்தைகளுக்கு திருமுழுக்கு பெற்ற நாளை கொண்டாடும் வண்ணம் அவர்களுக்கு நினைவுபடுத்தும்படி திருத்தந்தை அவர்கள் கேட்டுக்கொண்டார். பாரம்பரியத்தின்படி 180 நாடுகளைச் சேர்ந்த திரு அவையின் தூதுவர்களை சந்தித்த திருத்தந்தை அவர்கள் திரு அவையில் எது முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை குறித்து பேசியிருக்கிறார். அந்த காணொலியை இந்த பகுதியில் பார்ப்போம். 180க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து வந்திருந்த திரு அவை தூதர்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சந்தித்தார். அவர்களிடையே ஆற்றிய உரையில் புதிய ஆண்டிற்கான முக்கியமான உலகளாவிய தலைப்புகள் தொடர்பான தனது முன்னுரிமைகளை கோடிட்டு காட்டினார். இஸ்ரேல், பாலஸ்தீனம், உக்ரைன் மற்றும் சூடான் உட்பட உலகளவில் பல்வேறு மோதல்கள் குறித்து சிந்தனை வழங்கிய திருத்தந்தை அவர்கள் வன்முறையை தடுக்க ஆயுதங்கள் பரவுவதை நிறுத்த வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். ஆயுத குறைப்பு கொள்கை பின்பற்றப்பட வேண்டும். ஏனென்றால் ஆயுதங்கள் பாதுகாப்பு என்று நினைப்பது மாயை. ஆயுதங்கள் இருப்பது அவற்றின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதோடு அவற்றின் உற்பத்தியையும் அதிகரிக்கின்றது. ஆயுதங்கள் அவநம்பிக்கையை உருவாக்கி வளங்களை திசை திருப்புகின்றன. இன்று ஆயுதங்களுக்காக ஒதுக்கப்பட்ட வளங்களால் எத்தனை உயிர்களை காப்பாற்ற முடியும்? உலகில் அமைதியை நிலைநாட்டுவதற்கான முக்கிய அம்சம் என்னவென்றால் அனைத்து உயிர்களுக்கும் மரியாதை தருவதுதான் என்று கூறிய திருத்தந்தை அவர்கள் தாய் மற்றும் குழந்தை ஆகிய இருவரின் மாண்பையும் மறுக்கும் அனைத்து நடைமுறைகளையும் நிராகரித்தார். குறிப்பாக வாடகை தாய் நடைமுறையை வெகுவாக எதிர்த்தார். பெண் மற்றும் குழந்தையின் மாண்பை கடுமையாக புண்படுத்தும் வாடகை தாய்மை என்று அழைக்கப்படும் நடைமுறை
வருந்தத்தக்கது என்று கருதுகிறேன். தாயின் பொருளாதார தேவையின் சூழ்நிலையை சுரண்டுவதை இது அடிப்படையாக கொண்டுள்ளது. குழந்தை என்பது எப்போதும் ஒரு கொடை, மாறாக ஒப்பந்தத்தின் பொருள் கிடையாது. சமூகங்கள் மக்களுக்கான புதிய உரிமைகளை அறிமுகப்படுத்த முயற்சிக்கும் போது அடிக்கடி வெளிப்படும் பாலின கோட்பாடு மற்றும் கருத்தியல் காலனித்துவங்களுக்கு எதிராகவும் திருத்தந்தை எச்சரித்தார். 2023ஆம் ஆண்டில் திருப்பீடமானது ஓமன் சுல்தானகத்துடன் தூதரக உறவுகளை முதன்முறையாக நிறுவி ரோமில் முதல் வியட்நாமிய அரசியல் பிரதிநிதியை ஏற்றதால் வத்திக்கானுக்கான தூதர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது கவனிக்கத்தக்கது. ஓர் பாலின தம்பதியரை ஆசீர்வதிப்பது தொடர்பான மற்றொரு விளக்க அறிக்கையை இந்த மாதம் வெளியிட்டிருக்கிறது வத்திக்கான். அது என்னவென்று இந்த பகுதியில் பார்ப்போம். உலகெங்கிலும் உள்ள பல ஆயர்கள் பேரவைகளானது வத்திக்கானால் கடந்த மாதம் வெளியிடப்பட்ட பிரகடனம் குறித்து கவலைகளை எழுப்பியுள்ளன. ஒரே பாலின உறவுகளில் உள்ளவர்களுக்கு ஆசீர் வழங்குவது குறித்து அது அனுமதிக்கிறது. இப்போது மேலும் தெளிவுபடுத்தும் மற்றொரு ஆவணத்தை வத்திக்கான் வெளியிட்டுள்ளது. நம்பிக்கை கோட்பாட்டிற்கான வத்திக்கான் திருப்பிட கழகத்தின் தலைவர் கர்தினால் விக்டர் மானுவல் பெர்னாண்டஸ் அவர்கள் கையொப்பமிட்ட இந்த ஆவணம் மேய்ப்பு பணியை உறுதிப்படுத்துகிறது. ஒரே பாலின தம்பதியர் அல்லது ஒழுங்கற்ற சூழ்நிலைகளில் வாழும் எவருக்கும் அளிக்கப்படும் ஆசீர் என்பது அவர்கள் வாழும் நிலைக்கான ஒப்புதல் அல்ல என்று உறுதியான வழிகாட்டுதலை வழங்கியுள்ளது. இந்த ஆசீரில் திருமணத்தைப் போல ஆடை அல்லது அலங்காரம் இருக்காது என்றும் ஆவணம் கூறுகிறது. ஜனவரி 4ஆம் தேதி இந்த ஆவணம் வெளியிடப்பட்டு தெளிவுபடுத்துகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக மேய்ப்பு பணி என்பதை இந்த ஆவணம் வலியுறுத்துகிறது. எதையும் வழங்குவதற்கு முன் விவேகத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் ஆசீர்வாதம் என்பது அவர்களின் பலவீனங்களில் உதவக்கூடியது என்றும் தெளிவுபடுத்துகிறது. கடந்த புதனன்று ஈரானில் நடந்த குண்டுவெடிப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறும் வகையில் திருத்தந்தை அவர்கள் தந்தி அனுப்பியிருந்தார். அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ஈரானில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்ச்சியின் போது நடந்த வெடிகுண்டு தாக்குதலில் 100க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். இந்த தாக்குதல் குறித்து சர்வதேச சமூகத்தினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஈரானில் இஸ்லாமிய குடியரசில் உள்ள கெர்மன் நகரில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்ச்சியின் போது நடத்தப்பட்ட தாக்குதலில் 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாகவும் மேலும் பலர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படும் தாக்குதலுக்கு ஐக்கிய நாடுகளின் செயலாளர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து குரல் எழுப்பினார். மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தந்தி ஒன்றை அனுப்பி அதில் உயிரிழப்புக்கு தனது ஆழ்ந்த வருத்தத்தை வெளிப்படுத்தினார். மேலும் ஈரானிய மக்களிடையே அமைதி நிலவ ஜெபிப்பதாகவும் தெரிவித்தார். வத்திக்கான் மற்றும் ஈரான் குடியரசிற்கு இடையேயான உறவுகள் 2023ஆம் ஆண்டு முழுவதும் வளர்ந்துள்ளது. நவம்பர் மாதத்தில் ஈரான் அதிபரிடமிருந்து திருத்தந்தைக்கு அழைப்பு வந்தது. காசாவில் போர் நிறுத்தத்திற்கு நடுநிலை செய்யுமாறு அதிபர் அவர்கள் கேட்டுக்கொண்டார். கடந்த ஆண்டு முடிவதற்கு சில நாட்களுக்கு முன்பு திருப்பிடத்திற்கான ஈரானின் புதிய தூதரை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சந்தித்து அவர் வழங்கிய ஒரு பரிசு மூலம் தனது ஒற்றுமையை வெளிப்படுத்தினார். ஈரானிய மக்கள் கிறிஸ்தவ கலாச்சாரம் மற்றும் நம்பிக்கையை நன்கு அறிந்தவர்கள் என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. 2024ஆம் ஆண்டானது வத்திக்கானுக்கும் ஈரானுக்கும் இடையிலான தூதரக உறவுகளின் 70வது ஆண்டு நிறைவை குறிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓபன் டோர்ஸ் வேர்ல்ட் வாட்ச் லிஸ்டின் படி 2022ஆம் ஆண்டில் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களில் நைஜீரியாவில் மட்டும் 89% மறைசாட்சிகள் இருந்ததாக தெரிய வருகிறது. விடுமுறை காலத்தில் கூட வன்முறை நிறுத்தப்படவில்லை. கிறிஸ்துமஸ் அன்று மட்டும் நைஜீரியாவில் உள்ள கிறிஸ்தவர்கள் அதிகம் வாழும் ஒரு கிராமத்தில் 150 பேர் கொல்லப்பட்டனர். ஆயுதம் ஏந்திய குழு ஒன்று அப்பகுதியில் உள்ள பெரும்பாலான வீடுகளை எரித்து சாம்பலாக்கின. மேலும் 300 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நைஜீரியாவில் கடந்த கிறிஸ்து பிறப்பு வார இறுதியில் கொடூர ஆயுதங்களால் கொல்லப்பட்ட 150 பேருக்காகவும் அவர்களின் குடும்பத்திற்காகவும் திருத்தந்தை அவர்கள் தனது இறைவேண்டலை அர்ப்பணித்திருக்கிறார். அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். மிகவும் துன்பகரமான கிறிஸ்துமஸாக இந்த முறை அமைந்துவிட்டது. கொடூர ஆயுதங்களுடன் இந்த தாக்குதல் நன்கு ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தது. எந்த குழுவும் அதிகாரப்பூர்வமாக இந்த தாக்குதலுக்கான பொறுப்பை ஏற்கவில்லை என்றாலும் தாக்குதல்களுக்கான பொறுப்பு அதிகாரப்பூர்வமற்ற குற்றச்சாட்டாக முதன்மையாக முஸ்லிம் பழங்குடியினரின் மேய்ப்பர்கள் மீது போடப்பட்டுள்ளது. இவர்கள் 2011ஆம் ஆண்டு முதல் பெரும்பாலும் பழங்குடி கிறிஸ்தவ விவசாயிகளுடன் மோதி வருகின்றனர்.
நிலம் மற்றும் பற்றாக்குறை வளங்களை கைப்பற்றும் முயற்சியாக வறட்சியின் மத்தியில் அவர்களின் தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளன. போகோ ஹராம் போன்ற இஸ்லாமிய தீவிரவாத குழுக்களின் குற்றங்கள் போல நைஜீரியாவும் அதிக அளவு கண்டுள்ளது. கடந்த ஆண்டு கும்பல் துப்பாக்கிச் சூடு உட்பட கத்தோலிக்க ஆலயத்தில் வெடிகுண்டு தாக்குதல் போன்றவற்றால் 50,000த்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த குழுக்கள் 2009ஆம் ஆண்டு முதல் ஆப்பிரிக்காவின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் நடத்தி வரும் வன்முறை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கவனத்தை ஈர்த்தது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் சமீபத்திய வேண்டுகோளாக நைஜீரியாவில் அமைதி நிலவ கோரிக்கை விடுக்கப்பட்டது கவனிக்கத்தக்கது. துரதிருஷ்டவசமாக நைஜீரியாவில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் கடுமையான வன்முறைகளால் குறிக்கப்பட்டுவிட்டது. பாதிக்கப்பட்ட அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இறைவன் நைஜீரியாவை அவர்களிடமிருந்து விடுவிக்கட்டும். அமெரிக்காவின் ஹாலிவுட் நட்சத்திரமான ஷியா லிபூஃப் அவர்கள் சமீபத்தில் கத்தோலிக்கத்தை தழுவியிருக்கிறார். அது எப்படி நடந்தது என்பதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். அரிய வகை சிறுநீரக புற்றுநோயிலிருந்து தப்பிய உலகின் ஒரே நபர் டாமி பீட்டர்சன் மட்டுமே. தனது 58ஆம் வயதில் விரைவில் கத்தோலிக்க திரு அவையின் உறுப்பினராகி விடுவார். உளவியலாளர் ஜோர்டன் பீட்டர்சன் அவர்களின் மனைவியான இவர் ஒரு வழக்கறிஞர், ஒரு தாய், ஒரு பாட்காஸ்டர் என பரிணமித்திருந்தாலும் வேதனை அளிக்கும் புற்றுநோய் சிகிச்சையிலிருந்து தப்பிக்க உதவியது அவரது நம்பிக்கை என்று பகிர்ந்து கொண்டார். அவர்கள் ஏதாவது நடைமுறை மேற்கொண்டு எனக்குள் என்ன தவறு என்று தேடிக்கொண்டிருப்பார்கள். நானோ முழு நேரமும் அமைதியாக ஜெபத்தில் ஈடுபட்டிருப்பேன். இயேசு கற்றுத்தந்த ஜெபத்தை ஜெபிப்பேன். அவர்கள் என்ன செய்தாலும் பரவாயில்லை. நான் கிறிஸ்துவுடன் நிலையாக இருக்கும் வரை அவர்கள் என்ன செய்தாலும் என்னால் தாங்க முடியும். வலி, துன்பம் மற்றும் பாவம் ஏதோ ஒரு வகையில் இந்த இருள் நம்மை கடவுளிடம் கொண்டு செல்கிறது என்று தோன்றுகிறது. டாமி அவர்கள் ஒரு பிரிவினை சகோதர குடும்பத்தில் பிறந்தார். முறையான மத உறவுகள் இல்லாமல் வளர்ந்தார். இறுதியில் போலந்து கத்தோலிக்க பெரியம்மாவின் ஜெபமாலையின் பக்தியை நினைவில் கொள்கிறார். அவர் மருத்துவமனையில் இருந்தபோது இந்த நினைவு திரும்பியது. மேலும் ஒரு நண்பர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஆசீர்வதித்த ஜெபமாலையை பரிசளித்தார். அதே நண்பர் ஜெபமாலையை எவ்வாறு பயன்படுத்துவது என்று அவருக்கு கற்றும் கொடுத்தார். மேலும் 5 வாரங்கள் தினமும் அவருடன் ஜெபம் செய்ய மருத்துவமனைக்கு வந்தார். இதுவே டாமியின் ஜெபமாலை ஜெபிக்கும் தினசரி நடைமுறையை தொடங்கி வைத்தது. மேலும் அது அவர் வாழ்க்கையையும் மாற்றியது. எனக்கு ஜெபமாலை தேவை என்பதால் ஜெபமாலை ஜெபிக்கிறேன். எனக்கு நல்ல புரிதல் வேண்டும். நான் மண்டியிட வேண்டும். ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது போல எனது வாழ்க்கையில் அடுத்த சரியான விஷயம் என்ன என்பதை நான் கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் தினமும் ஜெபித்தால் அந்த ஜெபங்கள் உங்களுக்கு தேவையான அல்லது உங்களுக்கு நெருக்கமான ஒருவருக்கு தேவையான மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிக நேரம் ஜெபிக்கும் நடைமுறை நீங்களை உருவாக்கும் ஒரு உறவாகும். கத்தோலிக்க மதத்திற்கு மாறியதால் டாமி தன்னால் முடிந்த இடத்திலும் எப்பொழுது வேண்டுமானாலும் தனது சாட்சியத்தை பகிர்ந்து கொள்ள உறுதி பூண்டுள்ளார். நான் கடவுளிடம் சொன்னேன், என்னை வாழ அனுமதித்தால் எனக்கு தெரிந்ததை பகிரங்கமாக பகிர்ந்து கொள்கிறேன். நான் பகிரங்கமாக பேசுவேன் என்றும் உறுதியளிக்கிறேன். இனி என் ஒளியை ஒரு புதிரின் கீழ் மறைக்க மாட்டேன். தைரியமாக இருப்பேன். சொல்ல வேண்டியதை சொல்வேன். எனவே என்னிடம் கேட்கப்படும்போது நான் ஆம் என்று சொல்கிறேன். அது உண்மையில் யார் என்பது முக்கியமில்லை. ஏனென்றால் நான் ஒருவருக்கு உதவ முடிந்தால் அது மதிப்புக்குரியது என்று நினைக்கிறேன். வருகின்ற ஈஸ்டர் பெருவிழாவில் டொரண்டோவில் உள்ள கத்தோலிக்க திரு அவையில் டாமி பீட்டர்சன் வரவேற்கப்படுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிலுவை பாதையின் 14 நிலைகளை ஓவியமாக தீட்டும் போட்டியை அறிவித்திருக்கிறது வத்திக்கான். அதனை குறித்து மேலும் விவரங்களை இந்த பகுதியில் பார்ப்போம். வத்திக்கான் அனைத்து கத்தோலிக்க கலைஞர்களையும் ஒரு போட்டிக்கு அழைக்கிறது. புதிதாக அறிவிக்கப்பட்ட இந்த கலைப்போட்டியில் வெற்றி பெறுபவருக்கு $130,000 மேல் பரிசு வழங்கப்படும் என்றும் அவர்களின் படைப்புகள் புனித பேதுரு பசிலிக்காவில் தற்காலிக கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சியானது பாரம்பரியமான 14 சிலுவைப்பாதை நிலைகளின் அசல் பதிப்பை வரைவதை உள்ளடக்கியது. இலவசமாகவும் உலகில் உள்ள எவருக்கும் திறந்திருக்கும் ஒன்றாகவும் இந்த போட்டி இருக்கிறது. விண்ணப்ப படிவம் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி புனித பேதுரு பசிலிக்கா இணையதளத்தில் அதிகாரப்பூர்வமாக துவக்கப்பட்டு மாத இறுதி வரை திறந்திருக்கும். விண்ணப்பத்திற்கு 10 கலைப்படைப்புகளை சமர்ப்பிக்க வேண்டும். அவை போட்டிக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டால்
கலைஞர்கள் இயேசு சிலுவையில் இறந்தார் என்ற 12வது நிலையத்தின் அசல் ஓவியத்தை சமர்ப்பிப்பார்கள். போட்டியின் வெற்றியாளர் வருகிற செப்டம்பர் மாதத்தில் அறிவிக்கப்படுவார். மேலும் அவர்கள் உருவாக்கும் 14 சிலுவைப்பாதை நிலைகளின் ஓவியங்கள் 2026ஆம் ஆண்டு தவக்காலத்தில் புனித பேதுரு பசிலிக்காவில் தற்காலிகமாக காட்சிப்படுத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வு அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.